friends, first welcome to the Taj Mahal. So friends, this is forecourt area because here are 4 garden and 4 gates. Here are 3 gates for the Taj Mahal. We came this gate, this is east gate. Second west gate, third south gate. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தாஜ்மஹாலுக்குள்ளே போக போகிறோம். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, அங்கே பாருங்கள், கல்லே தெரியும் நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், உள்ளே இருந்து ஒரு வீடியோ செம்ம அருமையாக இருக்குது, கம்பீரமாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவை யாரும் பார்க்க வேண்டிய ஒன்று, காதல் சின்னம். உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். உள்ளுக்கு தாஜ்மஹாலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹாலுக்குள்ளே போகணும்டா சிலுப்பர் சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் அந்த உரம் வாங்கி மாட்டிக்கிட்டு தான் போகணும். பார்த்துக்கிறீங்க, புதுசு வாங்கினீங்கன்னா 10 வெள்ளி. இந்த டப்பாக்குள்ளே கிடக்கு பாருங்கள், பாவிச்சது ஃப்ரீ. நம்ம எல்லாம் ஃப்ரீ தான் வாங்கியிருக்கு, பார்த்துக்கிறீங்க, மறந்துடாதே, ஃப்ரீ. இல்லாட்டா 10 ரூபா கொடுக்கணும் புதுசு வேணும்டா. In the center there we can see the small red boundaries. There is a small red boundary in the center. This is Black Taj Mahal Foundation. What is the meaning of Black Taj Mahal? Shah Jahan, he was built white marble Taj Mahal memory of his wife. Because the white marble is a sign of happiness, peace. But Shah Jahan, he wants to build another Taj Mahal, black marble, himself for sadness, over there. Unfortunately, it's not completed. But Shah Jahan's son Aurangzeb, he was a sixth ruler, he didn't act. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த தூணுக்கு எத்தனை வளைவுன்னு பாருங்கள். 1 வளைவு, 2, 3 இருக்குது பாருங்கள். சரியா, இது தூரத்தில் போய் பார்த்தோம்டாக்கா 6 வளைவாக தெரியுது. சரிதா, தூரத்தில் போகப்போ 6ஆக தெரியுது பாருங்கள், 6 வெட்டு தெரியுது. இப்போ கைடு தான் சொன்னார் இந்த ரகசியத்தை. அந்த காலத்துலேயே எவ்வளோ அறிவாக திறமையாக யோசிச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹாலுக்குள்ளே நுழையிறதுக்குள்ள மெயின் கேட்டு. நம்ம உள்ளுக்கு இருந்து பேசுகிறோம். உள்ளே நுழைஞ்சாலும் நேராக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரியும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தாஜ்மஹாலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பள்ளிவாசல் தொழுகிற இடம். தாஜ்மஹாலுக்கு ரைட் சைடு மரம் மறைக்கிறது பாருங்க, இது வந்து கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்குள்ள இடம். மற்றபடி தாஜ்மஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் மாதிரி இப்படி வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது. ஒரு கலரும் ஒரு ஸ்டோனில் செஞ்சது, ஒரு நாட்டிலேருந்து வந்தது. ஏமன், சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வெளிச்சம் வச்சோம்னாக்கா, அந்த ஃபோனில் லைட்டை வச்சோம்னாக்கா அப்படியே பளிச்சுன்னு மின்னுது அந்த கலருக்கு நேராக. அது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் இருக்குது. அது முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். Kira-kira orang yang turut daripada Parsi, orang Iran, Persian dah, yang buat semua ni. Lepas tu bila transaction siap. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹவ்வா மஹால். பார்த்துக்குங்க, ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்குது. இது ஏகப்பட்ட ஜன்னல்கள் உள்ள வீடு. படங்களில் அந்த பாட்டுகளில் பார்த்ததோட சரி, ஒழுங்காக வரலாறு தெரியலை. நான் என்னமோ நினச்சேன் ராஜஸ்தான் பாலைவனமாக இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது, சோலைவனமாக. போலீஸ்கார் We see from outside. Go in. Jeep. How much pay? 550 rupees per jeep. In one jeep, 6 to 7 person. And then entry is 500 rupees per person. They have money power. They are very rich. Today you have short of time also, because you are heading, later you are going back to Delhi. So
So it's 5-6 hour journey. But it's a rainy season time. Sometime some areas jam. ஏம்பர் பேலேஸ் ஃப்ரான்ஸ் ஏம்பர் பேலேஸ் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் ஒரே அரண்மனையாகத்தே இருக்குது பார்க்குற இடம்லாம். நல்லா பாருங்கள், ராஜஸ்தானில் பாலைவனம்னு சொல்லுவாங்க. நல்ல மலை செடி கொடியுமாத்தே இருக்குது. வேப்ப மரம், உட மரம், வேப்ப மரம் அவ்வளோ மரம் இருக்குது வடநாட்டு பக்கம். டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிற ரோடு ஃபுல்லாக பார்த்தாவே எல்லாமே ஒரே வேப்ப மரமாக தான் இருந்துச்சு. And tunnel is 1.5 kilometers long. In case of emergency, royal family they use tunnel. Yeah, to escape. Yes, to escape. Yes. Your ticket. Meanwhile, you have time. Walk around, make some photos, and come back under this tree. Under the tree, I will be there after 5 minutes. ஃப்ரெண்ட்ஸ், ஏம்பர் பேலேஸ் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்குது. ஏம்பர் பேலேஸ் எல்லாம் பழமை வாய்ந்த அரண்மனைகள், ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து இந்த மாதிரி நடுவில் உட்காந்துக்கிட்டு எல்லா பக்கமும் சுற்றி ரசித்து பார்க்கலாம். ராஜஸ்தான் மக்கள் ப்ளஸ் உள்ளுக்கு வந்தீங்கன்னா யானை சவாரி இருக்குது. யானை மேலே ஏறியும் ஒரு சவாரி பண்ணலாம். ஏம்பர் பேலஸ் மேலே 1வது மாடி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இங்கே இந்த ஏரியாவுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்த கைடு இவர் தான். காலத்துக்கும் பேர் சொல்கிற மாதிரி, காலத்தால் அழியாத மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாமார்கள். இந்த காலத்தில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே எவ்வளோ சிரமமாக இருக்குது. ठीक है. அரண்மனைக்கு பக்கத்துலேயே பெரிய ஊர் தெரியுதா, ராமநாதபுரம் மாவட்டம். அதை ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு. நம்ம வந்து குஜராத்து, டெல்லி, ஆக்ராலாம் சுற்றுனது இந்த வேலையில் தான், இந்த ட்ராவலர் வேலையில் தான். டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெல்லி ஏர்போர்ட் இது பார்த்துக்கிடுங்க.